ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பாருங்களேன், இங்கே ஒருத்தர் வந்து ஷூ வந்து விற்றுக்கிருக்காரு. அப்போ பார்த்தா பக்கத்தில் இருந்து இன்னொருத்தர் வந்து வண்டியில் வந்து அங்கே வந்து நிறையா ஷூ வந்து காட்டுறாரு. பார்த்தா இங்கே இருக்க கஸ்டமர் அங்கே போயிடுறாங்க. அவர் வந்து 20% ஆஃபர் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் போனவங்களும் திரும்ப வந்து சரி இவங்ககிட்ட நிறையா ஷூ வச்சுருக்காரு, இவர்கிட்டையும் வாங்கிட்டோணும். இவருக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து புது ஷூ வந்து மேக் பண்ணுறாரு. இதை எப்படியா நம்ம காலையில் விற்றாகணும், அப்போ தான் வந்து நம்ம ஃபீஸ் கட்ட முடியும் அப்படின்னு பார்த்தா இவரும் வந்து ஷூ வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக கொண்டு வந்து அதை விற்க ஆரம்பிக்கிறார். இவரும் 20% 60% கட்டில் 95% வரைக்கும் ஆஃபர் போகிறாரு. இப்போ அவர்கிட்ட காசே இல்லை. இதை பார்த்துக்கிறவங்களுக்கு உங்களோட அம்மாவை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ பார்த்தா அந்த வண்டிக்காரை வந்து ஒரு நோட்டீஸ் வந்து தூக்கி போடுறான். அதில் $79 வந்து நீங்கள் ஒரு ஷூ செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கு மேலேயே நான் காசு தரேன், உங்கள் குழந்தையோட ஃபீஸை வந்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். இவர் செஞ்சு கொடுக்குறாரு. அவனு வந்து வாங்கி பார்க்குறான். நல்லா இருக்கு இந்த ஷூ, நான் போட்டு பார்க்குறேன். போல அந்த ஷூ வந்து அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னோடய முதலாளியாவா நீ வந்து இது பண்ணுற வைக்க விடாமல் செய்கிற, இப்போ அவனை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு அவனை வந்து அப்படியே நடந்து எங்கிட்டோ அது போக்கில் வந்து கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?